ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சீரீஸ்லாம் பார்க்க போறதில்ல. நீங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளா ஒரு சீரீஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த சீரீஸ் நான் எதுக்காண்டி அப்லோட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ரீசன் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். வீடியோ பார்த்தோன்னே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த சீரீஸ் பத்தி உங்ககிட்ட பேச போறேன்ட்டு. ஆமா, கண்டிப்பா பாய்ஸ் இன் லவ். நீங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க இந்த சீரீஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு. ஆனா நான் எதுக்காண்டி இந்த சீரீஸ் வந்து நான் இன்னும் எடுத்து பண்ணாம இருக்கேன்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்கு. ஸ்ட்ரைக் இருக்கும்போது இந்த சீரிஸ் வந்து எடுத்து பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் கேட்கலாம் ஸ்ட்ரைக்குக்கும் இந்த சீரிஸ்க்கும் என்ன சம்மந்தம்ன்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைக் குடுத்ததே ஜிஎம்எம் டிவி தான். இந்த சீரிஸும் ஜிஎம்எம் டிவியோடது தான். ஆல்ரெடி ஜிஎம்எம் டிவில ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும்போது, மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரைக் அவங்க குடுக்கறதுக்கு நெறையாவே சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 99% ரொம்பவே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்க சீரிஸ் வந்து எடுத்து பண்ணவே இல்ல. நான் இந்த சீரிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தேன் எபிசோட் 1ல. பார்த்தோனேவே எனக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. ஏன்னா இந்த சீரிஸ்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாருமேவும் ரொம்பவே கியூட்டா இருக்காங்க. எனக்கு பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸ்டோரீஸும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ நான் அதனால இந்த சீரிஸ் அப்படியே பார்ட் 1ஓடயே நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. ஏன்னா பார்த்தேன்னா எனக்கு இந்த சீரிஸ் பண்ணணுன்ட்டு ரொம்பவே ஆசையா இருக்கு. நான் அதனால பண்ணவே இல்ல. எல்லாருமே கவலைப்படாதீங்க. இன்னும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் முடியறதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் தான் டைம் இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் முடிஞ்ச உடனேவும் இந்த சீரிஸ் வந்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். இந்த சீரிஸும் தி எக்ஸ் மார்னிங் அந்த சீரிஸும் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். எக்ஸ் மார்னிங் என்ன நடந்தாலும் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ் மார்னிங்ல நடிச்சிருக்கிற 2 ஆக்ட்ரஸ்மேவும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம என்னோட சிஸ்டர் நம்ம சோட்டூஸ் சீரிஸ் கான்பாப்க்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டா. அவ எப்ப பார்த்தாலும் என்ன சோட்டூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிடி அவங்க 2 பேரோட நியூ சீரிஸ் வருது. ஸோ அதான் உனக்காண்டி அப்லோட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவளை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். பொண்ணு இன்னும் பிஎல் சீரிஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெயிட் சீரிஸே பார்த்துட்டு இருக்கா. நான் என்னோட இன்னொரு சேனல்ல எக்ஸ் மார்னிங் சீரிஸோட ஷார்ட்ஸ் இதெல்லாமே பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்ம கான்பாப் மேல யார் இந்த பையன் ரொம்பவே கியூட்டா இருக்கா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் ஏதாவது வேற சீரிஸ்ல நடிச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் தான் இருந்துட்டு ஆமா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி இன்னொரு சீரிஸ்ல இருக்காங்க சோட்டூஸ், நீ வேணா பாரு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் தங்கச்சி கிட்ட சொன்னேன். எனக்கு சீரிஸ் உட்காந்து ஃபுல்லா பாக்குற அளவுக்குலாம் டைம் இல்ல. ஏதாவது தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் தான் சொல்லு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட சிஸ்டர் சொன்னா. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஷிஃபா சேனல்ல இருக்கு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் செக் பண்ணி பார்த்தா. ஆனா அந்த டைம்ல தான் ஷிஃபா வந்து அவங்களோட சேனல்ல இருந்த எல்லா சீரீஸுமேவும் டெலீட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ என்னோட தங்கச்சி இருந்துட்டு என்கிட்ட அவங்க சேனல்ல எதுவுமே இல்லை நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. என்ன அவங்க சேனல்ல இருந்து எந்த வீடியோவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் அவங்க சேனல்ல செக் பண்ணி பார்த்தேன். அப்பதான் அவங்க வந்து ரீயூஸ் கண்டென்ட்டா பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. எனக்கும் அவங்க சேனல்ல பழைய வீடியோஸ்ல 1, 2 சீரீஸ் ரொம்பவே பிடிக்கும். சோட்டூஸ் அப்புறம் அண்டில் தி மீட் அகெயின் அந்த சீரீஸ்ல என்னோட ஃபேவரட்டான சீரீஸ். அவங்க அவங்களோட பழைய வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனேவும் நான் இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இந்த சீரீஸும் அந்த சீரீஸும். அப்புறம் ஒரு 2, 3 நாள் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நியூ சீரீஸ்ல நான் நாக் அவுட் சீரீஸ் வந்து பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நான் நேத்து தான் ரைஸ் சிஸ்டர் கிட்ட பேசினேன். நான் அவங்க கிட்ட கேட்டேன் நீங்க இப்போ வந்து நியூ சீரீஸ்ல ஏதாவது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அவங்க இருந்துட்டு ஆமா பண்ணணும்ட்டு சொன்னாங்க. எந்த சீரீஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க வந்து எனக்கு இன்னும் தெரியல. நான் இன்னும் எந்த சீரீஸும் இப்போ வந்ததுல பார்க்கல. எனக்கும் இன்னும் நிறைய சீரீஸ்லாம் போட வேண்டிய பெண்டிங்லாம் இருக்கு. ஸோ நீங்க எந்த சீரீஸ் போடுறீங்களோ அந்த சீரீஸ் போடுங்க. நான் நீங்க போடாத சீரீஸ நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. எந்த சீரீஸ் போடலான்ட்டு. அதனால தான் நான் போஸ்ட் போட்டேன். எந்த சீரீஸ் போடலான்ட்டு. நீங்க முக்காவாசி பேர் எனக்கு வந்து நாக் அவுட் தான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அதனால நாக் அவுட் சீரீஸே பண்றேன். அவங்ககிட்டயே சொல்லிட்டேன் நான் வந்து நாக் அவுட் பண்றேன்ட்டு. அவங்க வந்து அத விட்டுட்டு எந்த சீரீஸ் பண்றாங்கன்ட்டு எனக்கு சுத்தமா தெரியல. எப்படியும் அவங்க நியூ சீரீஸ் பண்றதுக்கு 1 வீக் அப்படி இல்லாட்டி 3 to 4 டேஸ் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டீத் பெயின் பயங்கரமா இருக்கு போல. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சேனல்ல இருந்து நியூ சீரீஸ் வரதுக்கு எப்படியும் 3 to 4 டேஸ் ஆயிரும். சரி ஓகே. உங்களுக்கு நம்ம ஷிஃபா சேனல்ல பழைய சீரீஸ்ல எந்த சீரீஸ் ரொம்ப பிடிக்கும்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த பழைய சீரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்ட்டு. இப்ப எதுக்கு இந்த வீடியோல நான் ரெக்கார்ட் பண்றேன்னா, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க பாய்ஸ் அண்ட் லெக்ஸ் லவ் பண்ணுங்கன்ட்டு. அவங்க கிட்ட நான் மெசேஜ்லயே சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இப்ப புதுசா நம்ம ஃபேமிலில நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் டீட்டெயிலா இந்த விஷயத்த பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னும் சில பேர் நிறைய சீரீஸ்லாவும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நானும் அந்த சீரீஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆன்லைன்ல. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது 1, 2 எபிசோடுக்கு மேல எனக்கு சரியா இங்கிலீஷ் சப்டைட்டிலே கிடைக்க மாட்டேங்குது. இத பத்தி நான் ரெகுலரா போடுற வீடியோல லாஸ்ட் எண்டிங்ல நான் சொல்லியிருப்பேன். யாரும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்கறது இல்லன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மறுபடியும் போடுங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால எல்லாத்தையுமேவும் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தான் இந்த வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணேன். இதோட நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்க எல்லாரையுமேவும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஓகேவா? பாய் மை ஃபேமிலிஸ். பாய் பாய்.